ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ரமண பகவானுடைய திருப்பெரும் கருணையினால் இன்றைக்கி அடுத்த திருவிளையாடலை நம்ம பார்க்க போகிறோம். சச்சீட ஆச்சாரம் அப்படிங்கிற தலைப்பில் சத்தான சீடர்கள், சத்தான குரு இருக்கணும். சத்தான குரு நமக்கு கிடச்சிருக்கார். நாம் சத்தான சீடர்களா, அதை தான் பார்க்கணும். பகவான் கந்தாசிரம காலத்தில் அந்த ஆசிரமத்தில் அதெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி சாணியெல்லாம் போட்டு தெளித்து அதை மொழுகி இப்படிலாம் ஒரு பக்தர் பண்ணுவார். அவர் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தவர்னால அவர் யாழ்ப்பாணி அப்படின்னுவார். அந்த யாழ்ப்பாணி எப்பவும் பகவான் யாராவது வந்து பார்க்க வந்தாலும் சரி, பேசின்னு இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் அவர் கவனம் ஜாஸ்தி போகாது. அவர் வேலையை அவர் பார்த்துட்டுருப்பார். அவர் வேலை என்னன்றது அவருக்கு தெரியும், அதை பார்த்துட்டுருப்பார். அப்போது ஒரு பக்தர் வந்தார், எதேச்சியாக ஒரு சுவாமி வந்தார். அந்த சுவாமி வந்து ஒரு நோட்டில் சில பாடல்கள்லாம் எழுதி வச்சுட்டு இருந்தேன். அதை எடுத்து பார்த்தவர் அதை எடுத்துட்டு அப்படியே உத்தரகாசி போயிட்டார். அப்புறம் திரும்பி வரவே இல்லை. அந்த புஸ்தகம் கிடச்சா நன்னா இருக்கும். பகவானுடைய அந்த ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், இதை செய்யின்னு சொல்ல மாட்டார். யாராவது புடவை வாங்கி கொடுத்தா நன்னா இருக்கும், அந்த அம்மாவுக்கு இவாளை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் ஏற்றி விட்டா நன்னா இருக்கும், இவ்வளோதான். இது வேணும், இதை செய். இந்த கட்டளை பகவான் பிறப்பித்ததே கிடையாது. அவருடைய அபிலாஷைன்றது ஒன்றும் கிடையாது. ஆனால் உன்னிஷ்டம் என்னிஷ்டம் அப்படின்னு அருணாச்சலேஸ்வரர் என்ன உத்தரவு கொடுக்குறாரோ அந்த உத்தரவு பகவான் மூலமாக வெளியில் வரும், அவ்வளோதான். இதை அந்த இடத்துல பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்க யாழ்ப்பாணி காதில் விழுது. இதுதான் திருவிளையாடல். அவர் இல்லாத போது கூட இந்த மாதிரி பேசியிருக்கலாம் பகவான். ஆனால் யாழ்ப்பாணி இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை பகவான் சொல்கிறது. அதை யாழ்ப்பாணி கேட்குறார். யாழ்ப்பாணியை காணும், திடீர்னு ஆளே இல்லை, மறைஞ்சு போயிட்டார். எங்கடா காணும், அவர் எங்கே போனார்னு பார்த்தா கொஞ்ச நாளில் திரும்பி வந்தார். அந்த நோட்டு புஸ்தகம், எந்த நோட்டு புஸ்தகம் பகவான் மென்ஷன் பண்ணாரோ, அந்த உத்தரகாசிக்கு போயிட்டார் அந்த யாரோ ஒரு சாமிஜி வாங்கிட்டு அப்படின்னு, அதை கொண்டு வந்து பகவான் பாதத்தில் வச்சு நமஸ்காரம் பண்ணார். பகவானுக்கு ஆச்சரியம், தலையை அப்படி ஆட்டுறது பகவான். ஓ, கொண்டு வந்துட்டியா? இதில் வேடிக்கை என்னன்னா, பகவானுக்கே அந்த சுவாமிஜி ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. யார் வந்தால் எப்போ எடுத்துகிட்டு போனால், உத்தரகாசி எங்கே இருக்குது யாழ்ப்பாணிக்கு தெரியாது. அவர் ஊரோ இந்தியா கிடையாது. இந்தியாவில் இருக்க வாழ்க்கை உத்தரகாசி எங்கே இருக்குது, உத்தரகாசியில் அந்த சாமியார் யார், அது முன்ன பின்ன பார்த்தவாளாக இருந்தாலும் சரி, பேர், ஊர், ஆள், அங்கே அடையாளம், இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஆனால் பகவான் மேலே இருக்கிற அதீதமான அந்த பிரியம், பக்தி, யாழ்ப்பாணி யாரை நம்பி கிளம்பினார்? தன்னம்பிக்கையில் அதுக்கப்புறம் பகவானை நம்பி கிளம்பிட்டார். பகவான் காரியம் இது. எப்படி ஆஞ்சநேய மகாபிரபு இது ராமகாரியம் அப்படின்னு சொல்லி ராம் அப்படின்னு கிளம்பினார். போய் கணையாழியை கொண்டு வர வரைக்கும் அந்த ராம் 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 ராம்னு அதுதான். இங்கே ரமண 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 ரமணன்னு அந்த உச்சரிப்பு தான். பகவானுடைய அனுகிரகத்தில் அவர் கிளம்பினார். யாருன்னு தெரியாது, உத்தரகாசி எங்கே இருக்குன்னு தெரியாது. உத்தரகாசியில் போய் என்னன்னு சொல்லி கேட்குறது, அவர் என்ன சொல்லி கேட்டிருப்பார் நான் யோசித்து பார்க்குறேன். திருவண்ணாமலைக்கு யாராவது வந்துட்டு போனாலான்னு கேட்க முடியுமா? அந்த சாமியார் வட்டத்தில் பேசியிருப்பாரா? எப்படி யாழ்ப்பாணி கண்டுபிடிச்சார்? ஒன்றுமே புரியல. அங்கே போய் அதை பார்த்து, அந்த சுவாமிஜியை பார்த்து புஸ்தகத்தை வாங்கினு வந்துட்டாரே. இது என்ன ஒரு அதிசயம்! பகவானுடைய அந்த திருவிளையாடல் எப்படியெல்லாம் அந்த அனுகிரகம் வேலை பார்க்குறது. நாம் என்னவோ நாம் பண்ணுறதா நினச்சிக்கிறோம் எல்லா காரியத்தையும். நான் இன்றைக்கி ஆஃபீஸில் எதை பண்ணனாக்கும், நான் அதை சம்பாதிச்சனாக்கும், இப்படி பண்ணனாக்கும், எப்படி டிசிஷன் எப்படி எடுத்தேன், இவ்வளோ இது யாருமே எல்லாம் முழிச்சுன்னு இருக்கா, நானாக்கும் அந்த டிசிஷன் எடுத்தேன், இப்படிலாம் பீத்திக்கிறோம். ஆனால் ஒன்றும் பகவானுடைய அந்த கிருபை இல்லாமல், அனுகிரகம் இல்லாமல் அது நடக்கிறதில்லை. இவெல்லாம் சைலண்ட்டாக வேலை பார்க்குற அந்த பக்தர்கள்லாம் பகவானை நம்பினால்
எல்லாம் நடக்கும், எல்லாம் கைகூடும். இதுதான் அந்த திருவிளையாடல். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.